நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கணேஷ் மீடியா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பிறந்த குட்டிக்கு வந்து எப்போ இருந்து குடற்புழு நீக்கம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ மட்டும் கிடையாது, எல்லாருமே தெரிஞ்சுக்கணுக்கான இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆடு வளர்ப்பவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் என்ன தெரியுமா? அது ஒரு புதிய குட்டி பிறக்கும் தருணம் தான். அந்த குட்டி பிறக்கும்போது அது ஒரு சாதாரண உயிர் கிடையாது, அது ஒரு வருமானம் கூட சொல்லலாம், ஒரு எதிர்காலம், நம்மளோட நம்பிக்கை. ஆனால் அந்த குட்டி பிறந்த சில நாட்களை நாம் செய்ய சிறிய தவறு என்ன தெரியுமா? அந்த குட்டி முழு வாழ்க்கையும் பாதிக்க முடியும். அந்த தவறு என்ன தெரியுமா? சரியான நேரத்தில் குடற்புழு நீக்கம் செய்யாமல் இருப்பது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிறந்த குட்டிக்கு எப்போது அந்த குடற்புழு நீக்கம் செய்யணும், எப்படி செய்யணும், செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும், எல்லாவற்றையும் மிக தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குடற்புழு நீக்கம் அப்படின்னா குட்டியோட உடலுக்குள்ளே இருக்கும் புழுக்களை அழிக்கும் செயல்முறை தான் குடற்புழு நீக்கம்னு சொல்லுவாங்க. இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா குட்டியோட குடலில் வாழும். குட்டி சாப்பிட உணவை அது எல்லாமே திருடின்னு கூட வச்சிடலாம். குட்டியோட வளர்ச்சியையும் தடுக்கும். இந்த புழுக்கள் காரணமாக குட்டியோட எடை வந்து அதிகரிக்காது, குறைஞ்சிக்கிட்டே வரும் படிப்படியாக. குட்டி வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உயிரிழப்பும் ஏற்படும். அதனால் குடற்புழு நீக்கம் என்பது மிக மிக அவசியம். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி வந்து கூறுவது என்னென்னா, குட்டியோட ஆரம்ப கால குடற்புழு நீக்கம் அதை வளர்ச்சியை வந்து 40% வரைக்கும் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க, இப்போதான் பிறந்த குட்டி, அதுக்கு எப்படி குடற்புழு வரும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? புழுக்கள் வந்து 3 வழிகளில் வரும். அதாவது தாயாட்டிலேருந்து அதோட குட்டிக்கு, தாயாட்டுக்கு வந்து புழுக்கள் இருந்தால் அது குட்டிக்கு வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது வந்து மண் மூலம். குட்டி வந்து தரையில் படுக்கும்போது அந்த புழு மூட்டைகள் வந்து உடலுக்குள்ளே செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பால் மூலம். தாய்கிட்ட வந்து பால் குடிக்கும் இல்லையா, சில புழுக்கள் வந்து தாயோட பாலில் கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமான வந்து கேள்வி என்னென்னா, எப்போ வந்து குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும்? இதுதான் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். சரியான நேரம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு குடற்புழு நீக்கம் எப்போ பண்ணணும்னா, குட்டி பிறந்த 30 நாட்கள் கழித்து. இறந்தவுடனே யாரும் கொடுக்கக்கூடாது. 30 நாள் கழிச்சதுக்கப்புறம், அதாவது 1 மாதம் ஆன பிறகு ஃபஸ்ட்டு குடற்புழு நீக்கம் வந்து செய்யணும். ஏன் 30 நாள் அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் புழுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி 2வது குடற்புழு நீக்கம் எப்போனா 60 நாள், அதாவது 2 மாதம் கூட சொல்லலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்களில் செய்யலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து பரிந்துரைப்படி என்னென்னா, 3 மாதம் வரை மாதத்திற்கு ஒரு முறை வந்து குடற்புழு நீக்கம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் குடற்புழு நீக்கம் செய்யலைன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு வேலையா, இது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இது வந்து மிக பெரிய ஆபத்துன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, குட்டியோட எடை வந்து கூடவே கூடாது. மற்ற குட்டி வந்து 10 கிலோ இருந்துச்சுன்னா இந்த குட்டி வந்து வெறும் 5 கிலோ தான் இருக்கும். குட்டி வந்து தீவனமே எடுத்துக்காது, எதுவுமே தாய்ப்பால் கூட சாப்பிடுமான்னு தெரியாது, ரொம்ப சோர்வாக வந்து காணப்படும். அதே மாதிரி அதுக்கு வந்து கழிச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்துச்சுன்னா அது இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கூறுவது என்னென்னா, புழுக்கள் காரணமாக 30% வரைக்கும் குட்டிகள் வளர்ச்சி வந்து இழக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யணும் குடற்புழு நீக்கம் அப்படின்னா, அது செய்யும்போது, குடற்புழு நீக்கம் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சரியான மருந்து வந்து தேர்வு செய்யணும். இப்போ நம்ம கால்நடை மருத்துவர் இருப்பாங்கள்ல, அவங்க பரிந்துரைத்த மருந்து மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் குட்டிகளுக்கு. பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகள் என்னென்னா, ஆல்பெண்டசோல், பென்டசோல், எவர்மேக்டின், இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது டாக்டரோட ஆலோசனை கண்டிப்பாக வந்து அவசியங்க. சரியான அளவு என்ன தெரியுமா? குட்டியோட எடைக்கு ஏற்ப அளவு கொடுக்கணும். இப்போ 5 கிலோ குட்டினா
டாக்டர் சொல்ல அளவு தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்மளே வந்து அதிகமாக கொடுத்துடக்கூடாது, குறைவாகவும் கொடுத்துடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பார்த்து டாக்டர்கிட்ட கேட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா இப்போ நம்ம குடற்புழு நீக்கம் செய்ய சரியான நேரம் என்னென்னா கண்டிப்பாக காலையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காலை நேரத்தில் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் குடற்புழு நீக்கம் செய்த பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, குட்டி வந்து சுறுசுறுப்பாக வந்து இருக்கும். அதுக்கு வந்து என்ன ஆகும், சுறுசுறுப்பாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. அது அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியோட எடை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். அதனால் நல்ல வெயிட் இருக்கனால நல்ல லாபமும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு உண்மையான ஒரு கதை வந்து ஒன்று சொல்லவா? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து இருக்கிறாங்க. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா 20 குட்டி இருக்குது. அவர் வந்து ஒரு தடவை கூட குடற்புழு நீக்கம் செய்யவே கிடையாது. 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய 5 குட்டிகள் வந்து இறந்து போகுது. மீதமுள்ள குட்டிகள் வந்து வளரவே கிடையாது. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, கால்நடை மருத்துவர்கிட்ட போய் கேட்கும்போது, நீங்கள் வந்து குடற்புழு நீக்கம் பண்ணவே இல்லை. அதற்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஃபார்முலாவும் மாறிடுச்சு. அவருடைய வருமானம் ரெட்டிப்பானது. ஏன்னா அந்த கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி மற்ற குட்டிகள் வந்து இறக்காமல் இருக்க அவர் குடற்புழு நீக்கம் செஞ்சிட்டாரு. அதனால் அவரோட வருமானம் வந்து ரெட்டிப்பு லாபம் வந்து கிடச்சிது. இப்போ சரியான அந்த குடற்புழு நீக்கம் வயசு என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு 1 மாதத்தில் வந்து முதல் குடற்புழு நீக்கம் செய்யணும். 2வது மாதத்தில் 2வது குடற்புழு நீக்கம் செய்யணும். 3வது மாதத்தில் 3வது குடற்புழு நீக்கம் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் செஞ்சால் போதும். இப்போ இந்த குடற்புழு நீக்கத்தில் நம்ம பலர் வந்து செய்யும் தவறுகள் என்ன தெரியுமா? பிறந்த உடனே அதுக்கு வந்து குடற்புழு நீக்கம் செய்கிறது. அதே மாதிரி அதிக அளவு மருந்து கொடுக்கறது. சில பேர் என்ன செய்வாங்க, குடற்புழு நீக்கமே செய்யாமல் இருப்பாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில தவறுகள் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க. ஒரு குட்டி பிறப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமையும் கூட சொல்லலாம். சரியான குடற்புழு நீக்கம் தான் சரியான பராமரிப்பு, சரியான அறிவு. இவை இருந்தால் தான் நம்மளோட ஆட்டுப்பண்ணை வெற்றி அடையும். ஓகேங்களா? அதனால் அதை மறக்காதீங்க. ஒரு குட்டியை காப்பாற்றுவது ஒரு உயிரை காப்பாற்றுவது மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தை எதிர்காலத்தை வந்து காப்பாற்றுறதும் கூட. அறிவுள்ள ஃபார்மர் யாருன்னா அவங்க எப்பயுமே தோல்வி அடைய மாட்டாங்க. ஓகேங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு என்ன வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடு தேவை அப்படின்னா கால் பண்ணி எல்லோரும் கேட்குறீங்க. ஆடு இருக்கும்போது நானே கண்டிப்பாக வீடியோ போடுவேங்க. இப்போதைக்கு வந்து ஆடு இல்லை. ஆடு இருக்கும்போது நான் வீடியோ போடுறேன். எங்கள் ஊர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. நான் பழைய வீடியோக்கள் எல்லா வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். சங்கரம், அதாவது திருவேங்கடம் டு சங்கரம் கோவில் போகிற ரோட்டில் கரிசல்குளம் வில்லேஜ்னு இருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா ஐயாபுரம் கிராமம், அதுதான் எங்கள் ஊர். ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம்.